करुणाकरसूरीन्द्र गुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तंसाम् गुरुपङ्क्ति श्रियन्नुमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदाम् अनन्यशरणः शरणम् प्रपद्ये। शतमखमणिनीला शार्ङ्गिणस्तुल्यरूपा क्षयकृतशुकपोता शर्वरीकान्तवक्त्रा शमितसकलतापा शातिता भव्यजाता शरणमुपगतानां शंसदा सौतु गोदा। நமஸ்தபாயே. இன்றைய தினம் திருவாடிப்பூரமாகிற நன்னாள். கோதை பிராட்டி நமக்கு காண்பித்துக் கொடுத்த பல விஷயங்களை இன்றைய தினம் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாச்சியாரான கோதை பிராட்டி பாடவல்ல நாச்சியார் என்று பெயர் பெற்றாள். இவள் பாடியது என்ன என்று கேட்டால் அவளே சொல்றா, உத்தமன் பேர் பாடி என்று. எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடுவதே நாச்சியாருடைய அவதார நோக்கம். ஏனெனில் திருநாமங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை எம்பெருமானுக்கே கூட கிடையாதோ என்று வியாக்கியானங்களிலே ஆச்சாரியர்கள் சாதிப்பார்கள். அதனால திருப்பாவையிலேயும் நாச்சியார் திருமொழியிலேயும் நாமங்கள் பற்பல வைத்துள்ளாள் ஆண்டாள். நாமம் பலவும் நவின்று என்றும் அவளே சாதிக்கிறாள். இன்றைய தினம் நாச்சியார் பாடிய பல நாமங்களுக்குள் நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறது துவாதச நாமங்கள். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா என்று 12 திருநாமங்கள். இந்த 12 திருநாமங்களை நாச்சியார் திருப்பாவையிலேயும் நாச்சியார் திருமொழியிலேயும் எப்படி கையாளுகிறாள் என்பதை இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இந்த துவாதச நாமங்களுக்கு என்ன ஏற்றம் என்று பார்த்தோமானா, துவாதச புன்றங்களுக்கு அதிபதியாக இந்த எம்பெருமான்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வது வழக்கம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் சமாஸ்ரயணமான பிறகு எம்பெருமானுடைய திருவடி சின்னத்தை தன்னுடைய சரீரத்தின் பல அங்கங்களிலே தரிக்க வேண்டும். 12 இடங்களில் தரிக்க வேண்டும். ஒரு இடத்திற்கும் அதிபதியாக ஒரு எம்பெருமான் இருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய திருவடியை அவ்விடத்திலே தரித்துக் கொண்டு அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்பதை தியானிக்க வேண்டும் தினந்தோறும். அந்த எம்பெருமானுடைய தோற்றம் என்ன, அவனுடைய வர்ணம் என்ன, அவன் கையிலே என்ன ஆயுதங்கள் இருக்கின்றன, அவன் எந்த திசையை நோக்கி இருக்கிறான், இதையெல்லாம் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் பல ஸ்தோத்திரங்கள் உண்டு. துவாதச புன்ற ஸ்தோத்திரம் என்பது உண்டு. சுவாமி தேசிகன் சாதித்த 12 நாமம் உண்டு. இதை தவிர துவாதச நாமங்களை பற்றி பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் பதிகங்கள் சாதித்துள்ளார்கள். இதில் ஒரு சுவாரஸ்யம் தெரிகிறது. இந்த எம்பெருமான்கள் ஒருவரும் எப்படி இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு எம்பெருமானுக்கும் என்ன குணம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அவர்களை தியானிப்பது இன்னும் சுலபமாக இருக்கும் அல்லவா? அதனால இந்த கேசவாதி எம்பெருமான்கள் 12 என்ன குணங்கள் இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க வேண்டும். இது எங்கே தெரிகிறது என்று கேட்டால், நம்மாழ்வார் கேசவன் தமர் என்று ஒரு பதிகம் சாதித்துள்ளார் திருவாய்மொழியிலே. 2ஆம் பத்து 7ஆம் தசகம். இதுல 13 பாசுரங்கள் உண்டு. 12 பாசுரங்கள் 12 எம்பெருமான்களுக்கும் 13வது பலஸ்ருதியாகவும் அமைகிறது. இந்த மாதிரி ஒரு எம்பெருமான பத்தியும் ஒரு பாசுரம் பாடின ஆழ்வார் பல விஷயங்களை அதிலே கூறுகிறார். சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம் என்ன என்று கேட்டால், திருவாய்மொழி என்பது ஒரு குணசாகரம். திருவாய்மொழியின் ஒரு பாசுரமும் எம்பெருமானுடைய ஒரு குணத்தை குறிக்கிறது என்று சுவாமி தேசிகன் தாத்பர்ய ரத்னாவளியிலே நிர்ணயித்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமானால் இந்த கேசவாதி
திருநாமங்களை கொண்ட இந்த 12 பாசுரங்களுக்கு தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் சாதிக்கும் பொழுது கேசவனுக்கு என்ன குணம் இருக்கிறது, நாராயணனுக்கு என்ன குணம் இருக்கிறது, மாதவனுக்கு என்ன குணம் இருக்கிறது என்று பட்டியலிட்டு அடுக்கி உள்ளார் சுவாமி தேசிகன். இதிலிருந்து இந்த எம்பெருமானுக்கு இந்த குணங்கள் உண்டு என்பது நமக்கு தெரிகிறது. இன்றைய தினம் நம்மளுடைய விஷயம் என்ன என்று கேட்டால், இந்த குணங்கள் நாச்சியார் பாடிய பாசுரங்களிலே அந்த திருநாமத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்கிறது என்பது. இப்பொழுது நாம் பார்க்க போறது என்னவென்றால், ஒரு திருநாமத்தையும் எடுத்துக்கொள்வோம். திருப்பாவையிலேயும் நாச்சியார் திருமொழியிலேயும் ஆண்டாள் அந்த திருநாமங்களை எங்கே பாடி உள்ளாள் என்பதை பார்ப்போம். அந்த திருநாமத்துக்கு அர்த்தம் என்ன, அந்த திருநாமத்திலிருந்து புலப்படுற குணம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த அர்த்தம், இந்த குணம் நாச்சியாருடைய பாசுரத்திலே எப்படி பொருந்தறது அப்படிங்கறதையும் பார்ப்போம். இப்படி 12 எம்பெருமான்களை எப்படி போற்றினாள் ஆண்டாள் என்பதை கவனிப்போம். முதலில் இதற்கு 12 எம்பெருமான்களுக்கு என்னென்ன திருநாமங்கள் உண்டு அப்படிங்கறத, என்னென்ன குணங்கள் உண்டு அப்படிங்கறத தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் முதலில் தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை பார்த்துவிட்டு அதற்கு மேலே ஒரு திருநாமமாக செல்லலாம். தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். சர்வாதி சர்வநாதஹ திரிபுவன ஜனனி வல்லபஹ ஸ்வாஸ்ருதார்த்தி விஸ்வவ்யாப்தாதி தீப்தோ விமத நிரசனஹ ஸ்வாங்கிரிசத் பக்திதாயி விஸ்வாப்யைவாமனாங்கஹ ஸ்வவிபவரசதஹ ஸ்வாந்த நிர்வாக யோக்யஹ ஸ்வார்த்தேஹோ பந்தமோக்தா ஸ்வஜனஹிததயா த்வாதசாக்யாபிரூபே. 12 திருநாமங்களுக்கு உரிய 12 குணங்கள் இவை என்று இந்த ஸ்லோகம் பட்டியலிட்டு சொல்லுகிறது. ஒன்னொன்னாக பார்க்கலாம். முதல் திருநாமம் கேசவன் என்கிற திருநாமம். கேசவ திருநாமத்துக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தோமானால், கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்க சம்பூதௌ தஸ்மாத் கேசவநாமவான் என்று பரமசிவனார் சொல்லுகிறார். க அப்படிங்கிற சப்தம் பிரம்மதேவனை குறிக்கும், ஈசன் என்பது பரமசிவனாரை குறிக்கும். இந்த ஸ்லோகத்தை அவரே சொல்லுவதனால் அகம் அப்படிங்கிற பதத்தை போட்டிருக்கார், ஈசோகம் அப்படின்னு சொல்றார். ஈசனாகிற என்னையும் க என்று சொல்லக்கூடிய பிரம்மாவையும் தன்னுடைய அங்கத்திலிருந்து உற்பத்தம் பண்ணினவன் இந்த எம்பெருமான், அதனால இவனுக்கு கேசவன் என்று பெயர் என்று சொல்லுகிறார். கம் பிரம்மாணம் ஈஷம் ச வர்த்தயதீதி கேசவஹா என்று பகவத்குண தர்ப்பணத்திலேயும் இருக்கிறது. சஹஸ்ரநாமத்திலே ஒரு திருநாமத்துக்கும் அர்த்தம் சொல்லும் பொழுது சுவாமி பராசர பட்டர் ஒரு வரியை இட்டு அதற்கு அர்த்தம் சொல்லுவார். அதன் அர்த்தத்தின் ரீதியிலேயும் இந்த பொருள் நமக்கு கிடைக்கிறது. கா என்கிற பிரம்மதேவனுக்கும் ஈசன் என்கிற பரமசிவனாருக்கும் ஆதியாய் இருக்கக்கூடியவன் இவன். இந்த அர்த்தம்தான் இந்த திருநாமத்துக்கான குணமாகவும் ஆகிறது. கேசவன் என்கிற திருநாமத்திற்கு சுவாமி தேசிகன் சாதித்துள்ள குணம் என்ன என்று கேட்டா, சர்வாதிஹி அப்படிங்கிறார். கேசவன் எம்பெருமானுக்கு சர்வாதியாய் இருக்கக்கூடிய குணம் உண்டு. எல்லோருக்கும் ஆதியாய் இருப்பவன், ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி என்று ஆழ்வார் பாடும் ரீதியிலே எல்லோருக்கும் முன் நின்றவன், முன்னாடி இருந்தவன், ஆதியாய் இருந்தவன் என்று பொருள். இப்ப சர்வாதியா இருக்கிற கேசவனை பத்தி ஆண்டாள் எங்கே பாடியுள்ளாள் என்று கேட்டால் 4 பாசுரங்கள் பாடுகிறாள் கேசவன் எம்பெருமானுக்கு. திருப்பாவையிலே 2, நாச்சியார் திருமொழியிலே 2. திருப்பாவையிலே 7ஆம் பாட்டு மற்றும் 30ஆம் பாட்டு, நாச்சியார் திருமொழியிலே முதல் பத்திலே 8ஆம் பாட்டு, முதல் தசகத்திலே 8ஆம் பாட்டு, அதே போல 2ஆம் தசகத்திலே 5ஆம் பாட்டு. என்ன வார்த்தைகள் அப்படிங்கறத பார்க்கலாம். திருப்பாவையின் 7ஆம் பாசுரத்திலே நாராயணன் மூர்த்தி கேசவன் என்று சொல்லுகிறாள். 30ஆம் பாட்டிலே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று சொல்லுகிறாள். நாச்சியார் திருமொழியின் முதல் தசகம் 8ஆம் பாட்டிலே கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்றும் இப்பேரெனக்கருள் கண்டாய் என்று சொன்னாள். 2ஆம் தசகம் 5ஆம் பாசுரத்திலே கள்ள மாதவா கேசவா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்று சொல்லுகிறாள்.
இப்போ இந்த பாசுரங்களிலிருந்து ஏதாவது ஒரு பாசுரத்தை எடுத்துக்கொண்டாலேயே இந்த எம்பெருமானுக்கான குணத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சர்வாதி என்று குணமுடையவன் கேசவன் எம்பெருமான். அது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று பாடினாலே அவ்விடத்திலே இது புலப்படுகிறது. வங்கக்கடலிலே கடைந்தெடுத்தான் எம்பெருமான் லக்ஷ்மி தேவியை. அதனால் அவன் மாவாகிற லக்ஷ்மிக்கு தவனாக ஆனான், மாதவனாக ஆனான். மாதவனான பிறகு என்ன ஆயிற்று? திருமணம் ஆயிற்று. பின்னாடி பிரஜோத்பத்தி தானே நேர வேண்டும், அதுதான் நேர்ந்தது. அதனால் மாதவனை கேசவனாக ஆனான். அப்படிங்கிற பிரம்மனையும் ஈசன் அப்படிங்கிற சிவபெருமானையும் பெற்றெடுத்தான் இந்த எம்பெருமான். அதனால் இவன் சர்வாதி அப்படின்னு மிகவும் அழகாக காண்பித்துக் கொடுக்கிறாள் ஆண்டாள். இந்த இடத்துல இன்னொரு சுவாரஸ்யத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த எம்பெருமான்கள் ஒருவரும் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுடைய ரூபம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதும் சுவாரஸ்யம்தான். இந்த உபன்யாசத்திலே நாம் குணங்களை பிரதானமாக எடுத்துக்கொண்ட பொழுதிலும் ஒரு எம்பெருமானை பத்தி பேசும் பொழுது அவர்களுடைய ரூபத்தையும் நாம் தியானம் செய்வோம். அந்த ரூபத்தை பத்தி ஏதேனும் ஒரு விஷயம் நாச்சியார் பாசுரத்திலே இருந்தால் அதையும் அனுபவிப்போம். இப்ப இந்த கேசவன் எம்பெருமான்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, சதுஷ்சக்கரம் நமஸ்யாமி கேசவம் கனகப்பிரபம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த எம்பெருமான் கனகப்பிரபனாய் இருக்கிறானாம், பொன்மயமான திருமேனி உடையவனாய் இருக்கிறானாம். அவன் திருக்கரத்திலே சதுஷ்சக்கரம் நமஸ்யாமி, 4 சக்கரங்கள் உண்டு என்று சாதிக்கிறார். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி பாசுரம் பாடும் பொழுது எப்படி சொல்லுகிறாள் அப்படின்னு கேட்டா, தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய், பேசுவதொன்றுண்டு எம்பெருமான் பெண்மையை தலையுடை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்றும் இப்பேர் எனக்கருள் கண்டாய் என்று சொல்கிறாள். தேசுடை திரளுடை காமதேவா என்று கேசவனுடைய பாசுரத்தை பாடும் பொழுது அவள் சொல்லுகிறாள். இவ்விடத்துல காமதேவன் என்பது சாட்சாத் மன்மதன் என்றும் கொள்ளலாம் என்று வியாக்கியானங்கள் உள்ளது. அதனால் இந்த கேசவன் எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, தேசுடையவனாக இருக்கிறான். கேசவம் கனகப்பிரபம் அப்படிங்கிறதும் நாச்சியாருடைய பாசுரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. ஆக கேசவனாகிற எம்பெருமான் எப்படி தேசுடையவனாகவும், அதாவது கனகப்பிரபனாகவும், அதே போல சர்வாதியாகவும் இருக்கிறான் என்பது நமக்கு கிடைத்தது. அவனுடைய குணம் சர்வாதி என்பது, அந்த சர்வாதித்வம் வங்கக்கடல் கடைந்த பாசுரத்திலிருந்து கிடைத்தது. அடுத்தது நாராயணன் என்கிற திருநாமம். நாராயண நாமத்துக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தோமானால் 2 அர்த்தங்கள் சொல்லலாம், பல அர்த்தங்கள் சொல்லலாம். முக்கியமாக 2 அர்த்தங்கள். நாராணாம் அயனம், நாராகா அயனம் எஸ்ய சஹா என்பது. ரம் என்றால் அழியக்கூடியது, நரம் என்றால் அழியாதது. நரங்களின் கூட்டங்கள் நாரங்கள், அந்த நாரங்களுக்கு இருப்பிடமாயிருப்பவன் நாராயணன். நாராணாம் அயனம், அல்லது நாரங்களை தனக்கு இருப்பிடமாக வைத்துக் கொள்பவன் நாராயணன். நாராகா அயனம் எஸ்ய சஹா. இந்த மாதிரி 2 சமாசங்கள், தத்புருஷ பகுவிரீஹி சமாசங்களை கொண்டு நாராயணன் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது இந்த பதத்துக்கான அர்த்தம். இந்த திருநாமம் எந்த குணத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோமானா, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சர்வநாதா என்று. நாராயணன் தான் எல்லோருக்கும் நாதன் அப்படிங்கிறார். ஆழ்வாரும் சொல்லுவர், நாரணன் முழுவேழ் உலகுக்கும் நாதன் வேதமயன் என்று சொல்லி. எல்லா உலகங்களுக்கும் நாதன் இந்த நாராயணன் தான். நாதன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நாதா இது நாதா, இவனுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, இதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது, பக் ஸ்டாப்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி நாராயணன் அப்படிங்கிறவன் தான் எல்லாருக்கும் நாதன். அதுக்கு மேல நம்ம இந்த ஹைரார்கி ட்ரீ எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவனோட முடிஞ்சு போயிடுறது. நாதன்னா உறவு உடையவன் அப்படின்னு அர்த்தம். உறவு உடையவன் தான் நாராயணன். எல்லோருக்கும் உறவுக்காரன் யாருன்னு கேட்டா நாராயணன். இந்த நாராயணனை பத்தி ஆண்டாள் எவ்வளவு பாசுரம் பாடுறா, எங்கெல்லாம் பாடுறா அப்படின்னு பார்க்கணும். 9 பாசுரங்கள் நாராயணனுக்கு பாடியிருக்கா ஆண்டாள். அதுல 3 பாசுரங்கள் திருப்பாவையில, 6 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழியில. 3 பாசுரங்கள் எப்படி பாடுறா அப்படின்னு கேட்டா,
திருப்பாவையினுடைய முதல் 10 பாட்டுக்கள்லயே 3 நாராயணனும் வந்து கொடுத்து. முதல் பாசுரத்தில நாராயணனே நமக்கே பறை தருவான் என்றும், 7ஆம் பாசுரத்திலே நாராயணன் மூர்த்தி கேசவன் என்றும், 10ஆம் பாசுரத்திலே நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் என்றும். அதற்கு மேலே நாச்சியார் திருமொழியிலே 6 பாசுரங்கள். எங்கெங்க அப்படின்னு கேட்டா, 2ஆம் தசகம் முதல் பாட்டு நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே. அடுத்தது 5ஆம் தசகம் 10ஆம் பாட்டு இன்று நாராயணனை வரக்கூவாயேல் அப்படின்னு. 5ஆம் தசகம் 11ஆம் பாட்டு அடுத்த பாட்டே என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, நன்னரு வாசக மாலை வல்லார் நமோ நாராயணாய என்பாரே என்று. அடுத்தது 6ஆம் தசகம் முதல் பாட்டு நாரண நம்பி நடக்கின்றான் என்றது. அதுக்கப்புறம் 6ஆம் தசகம் 8ஆம் பாட்டு நம்மை உடையவன் நாராயணன் நம்பி. அதுக்கப்புறம் 8ஆம் தசகம் 6ஆம் பாட்டு என்னை நலம் கொண்ட நாரணர்க்கு என் நடலை நோய் செப்புமினே என்று. இப்படியாக 9 பாசுரங்கள் நாராயணனுக்கு பாடினா, இதுல சர்வநாதன் அப்படிங்கிறது எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டா, மிகவும் அழகாக வாரணமாயிரம் பதிகத்திலே 8ஆம் பாட்டுல அவ சொல்றாளே, நம்மை உடையவன் நாராயணன் நம்பி என்று. இந்த நாராயணன் யாரு? இவன் தான் நம்பி, இவன் தான் பரிபூர்ணன். ஏனெனில் இவன் தான் நம்மை உடையவன், நமக்கு உறவுக்காரன், நாதன். 9 விதமான சம்பந்தங்கள் நாராயணனுக்கும் நமக்கும் சொல்லி இருக்கிறது. பிதாச்ச ரக்ஷகா சேஷி பர்த்தா க்னேயஹா சுவாமி ஆதாரஹா கதிஹி போக்தா என்று. இந்த மாதிரி பலவித உறவுகளை கொண்டவன் இந்த நாராயணன். அவன்தான் நாமாகிற உடைமைக்கு உடையவன், நம்மை உடையவன் என்று பாடுகிறாள் ஆண்டாள். இப்பேற்பட்ட உடையவனான இந்த நாராயணனுக்கு உடைமையாகிற தன்னைத்தானே கொடுத்த பதிகம் இது. அப்படிங்கறதுனால மிகவும் கொண்டாடி சர்வநாதன் என்கிற குணத்தை ஆண்டாள் இந்த நாராயண நாமத்தின் மூலம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள். இந்த நாராயணன் எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தோமானா, நாராயணன் கனஷ்யாமம் சதுஷங்கம் நமாம்யகம் அப்படிங்கிறார். இந்த நாராயணன் எம்பெருமான் கனஷ்யாமனாய் இருப்பானாம். அதாவது நல்ல கருத்த முகில் போல் வர்ணமுடையவனாக இருப்பான் அப்படின்னு பாடுறார். இந்த வர்ணத்தை பத்தி ஆண்டாளும் பாடி இருக்கா. அது எங்க கேட்டா, வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது. இந்த எம்பெருமான் நாராயணன் நடந்து வந்தான், எங்க ஊருக்குள்ள நடந்து வந்தான். வாரணம் ஆயிரங்கள் சூழ வலம் செய்து நடந்து வந்தானே, அத பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, கூட்டம் கூட்டமாய் மேகங்கள் வந்தா போல் இருந்தது. கனஷ்யாமனாய் சேவை சாதித்தான் அப்படிங்கிறா. நாராயணம் கனஷ்யாமம் அப்படிங்கறதையும் சர்வநாதா அப்படிங்கறதையும் நாச்சியார் நாராயண திருநாமத்திலே நமக்கு காண்பித்து கொடுத்தாள். அடுத்த திருநாமம் மாதவன். மாதவன் என்றால் என்ன? மா யாஹா தவஹா மாதவஹா. மா அப்படிங்கிற லக்ஷ்மிக்கு எவன் பதியோ அவன் மாதவன். ரொம்ப சுலபமான ஒரு அர்த்தம். இந்த திருநாமம் காட்டக்கூடிய குணம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் அர்த்தம் தான் குணமே அப்படின்னு என்ன சொல்றார்? திரிபுவன ஜனனி வல்லபஹா அப்படிங்கிறார். மாதவன்னா அவனுக்கு திரிபுவன ஜனனி வல்லபத்வம் அப்படிங்கிற குணம் இருக்கு அப்படின்னு. அது என்னது அப்படின்னு கேட்டா, திரிபுவன ஜனனி 3 உலகங்களுக்கும் தாய். அந்த தாய்க்கு பிரியமான கணவன் வல்லபன். அந்த கணவனாய் இருக்கக்கூடிய தன்மையே இவனுக்கு குணம் அப்படின்னு. என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, தாயார்தான் தயாதேவி, தயை என்கிற குணத்தை உடையவன் இவன் அப்படின்னு மிகவும் அழகாக சாதிக்கிறார். எப்படி சொல்றா ஆண்டாள் இந்த மாதவனை பத்தி அப்படின்னு கேட்டா, மாதவனுக்கும் 9 பாசுரங்கள் பாடியிருக்கிறாள். திருப்பாவையிலே 1 பாசுரம், நாச்சியார் திருமொழியிலே 8 பாசுரங்கள். அது என்ன பாசுரங்கள்? திருப்பாவையிலே 30வது பாசுரம் மங்கக்கடல் கடைந்த மாதவன் அப்படின்னு. நாச்சியார் திருமொழி 2ஆம் தசகம் 5ஆம் பாசுரம் கள்ள மாதவா கேசவா. 3ஆம் தசகம் 10ஆம் பாசுரம் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கிருப்பாரே. 5ஆம் தசகம் முதல் பாசுரம் மண்ணு பெரும் புகழ் மாதவன். 6ஆம் தசகம் 2ஆம் பாசுரம் கோளரி மாதவன். 7ஆம் தசகம் முதல் பாசுரம் மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும். 7ஆம் தசகம் 9வது பாசுரம் மதுவாயில் கொண்டார் போல் மாதவன் தன் வாயமுதம். 12ஆம் தசகம் முதல் பாசுரம் மற்றிருந்தீர்கட்கிரி அறியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை. 14ஆம் தசகம் 5ஆம் பாசுரம் மாதவன் என் மணியினை. ஆரம்பத்திலே மாதவன்
பாசுரத்தினுடைய ஆரம்பமே மாதவ திருநாமத்திலே இருக்கிறது. இந்த மாதிரி இந்த மாதவனை பத்தி ஆண்டாள் இவ்வளவு பாடுகிறாளே, அவனுக்கு திரிபுவன ஜனனி வல்லபத்துவம் இருக்கிறது அப்படிங்கறது எங்க தெரியறது இந்த பாசுரங்கள்ல அப்படிங்கறத கவனிக்கணும். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னோம், திரிபுவன ஜனனி வல்லபத்துவம் அப்படிங்கிறது என்ன? தயையாகிற குணம். அந்த குணம்தான் புகழ் பெற்ற குணமா. குணங்களுக்குள்ளே எது சிறந்தது? எந்த குணம் இல்லையெனில் மற்ற குணங்கள் எல்லாம் தோஷமாக ஆகிவிடுமோ அதுவே சிறந்த குணம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வ்ருஷகிரி கிருஹமேதி குணாஹ போத பலைஸ்வர்ய வீரிய சக்தி முகாஹ தோஷா பவேயுரேதே யதி நாம தயே த்வயா வினா பூதாஹ. தயை என்று ஒரு குணம் இல்லையெனில் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் எந்த குணமானாலும் அது எம்பெருமானுக்கு தோஷம் போலவே ஆகிவிடும். அதனால் குணங்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய குணம் தயை என்கிற குணம். அதுதான் திரிபுவன ஜனனி வல்லபத்துவம். அந்த புகழாகிற குணம் மாதவனிடத்தில் உள்ளது என்று சொல்லி மண்ணு பெரும் புகழ் மாதவன் என்று பாடுகிறாள் ஆண்டாள். புகழ் என்றால் குணம் என்றே இவ்விடத்தில் வியாக்கியானம் அமைந்துள்ளது. இப்பேற்பட்ட தயை என்கிற குணத்தை உடைய மாதவனை பத்தி பாடினாள். மாதவன் எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, மாதவம் மணிபங்காபம் சிந்தையாமி சதுர்கதம், 4 கதைகளுடன் மணி போன்ற வர்ணத்தை உடையவனாக இருக்கிறான் மாதவன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டாளும் அதேதான் சொல்றா, நேரடியாவே சொல்றா, மாதவன் என் மணியினை அப்படிங்கிறா. மாதவன் எப்படி இருக்கான்? மணி போல இருக்கான். மணி மாதிரி வர்ணமுடைய இந்த மாதவனை, திரிபுவன ஜனனி வல்லபத்துவமாகிற தயையை உடைய இந்த மாதவனை ஞாபகம் வைத்துக் கொள்வோம், மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி 9 முறை பாசுரங்கள் பாடி முடித்தாள் ஆண்டாள். இதற்கு மேலே 4வது திருநாமம் கோவிந்தன் என்பது. கோவிந்தன் என்றால் என்ன? கோவிந்த திருநாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. கவாம் ஸ்துதிகிராம் கோவிந்தஹா அப்படின்னு ஒண்ணு, சொற்களை உடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் காம் விந்த தீதி கோவிந்தஹா, பூமியை அடைந்தவன், அதாவது வராகமாய் இருந்த சமயத்தில் பூமியை எடுத்து தூக்கியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஆனா குணரீதியாய் பார்த்தோமானா ஒரு ஆச்சரியமான அர்த்தம் கிடைக்கிறது. அது என்ன குணம்? கோவிந்தனுக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டா, ஸ்வாஸ்ருத அர்த்தி அப்படிங்கிறார். ஸ்வாஸ்ருத அர்த்தி, ஸ்வ ஆஸ்ருத அர்த்தி, தன்னுடைய ஆஸ்ருதர்களை வேண்டுபவனாய் இவன் இருக்கிறானா. அதாவது ஆஸ்ருதர்கள் வேண்டும் வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் நினைப்பானா. தனக்கு ஆசிரித்தர்கள் வேண்டும், ஆசிரித்தர்கள் என்னெல்லாம் நினைக்கிறாளோ, அவ என்னெல்லாம் அர்த்திக்கிறாளோ அதையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த எம்பெருமான் நினைப்பானா. அதாவது தன்னுடைய ஆசையை காட்டிலும் ஆசிரித்தர்களுடைய ஆசைக்கு இவன் பெருமதிப்பு கொடுத்து அதை நிறைவேற்றி வைப்பான் என்று பொருள். இந்த குணம் கோவிந்தனுக்கு உண்டு. கோவிந்தனை பத்தி ஆண்டாள் எத்தனை பாசுரம் பாடியிருக்கா? இங்கேயும் 9, மாதவனுக்கு 9, கோவிந்தனுக்கு 9. எப்படி பாடுறா? திருப்பாவையில 3, நாச்சியார் திருமொழியில 6. திருப்பாவையில 3 பாசுரங்கள் வரிசையா பாடிவிட்டா, ஹேட்ரிக் கோவிந்தா. 27ஆம் பாட்டுல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, 28வது பாட்டுல குறையொன்றுமில்லாத கோவிந்தா, 29வது பாசுரத்துல பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. இதற்கு மேலே நாச்சியார் திருமொழியிலே 6 பாசுரங்கள். அது எப்படி வந்தது என்பதை பார்ப்போம். முதல் தசகம் 3ஆம் பாசுரத்திலே கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி, 6ஆம் தசகம் 2ஆம் பாசுரத்திலே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர், 8ஆம் தசகம் 3ஆம் பாசுரத்திலே குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி, 10ஆம் தசகம் 7ஆம் பாசுரத்திலே குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து, 12ஆம் தசகம் 4ஆம் பாசுரத்திலே கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா, 12ஆம் தசகம் 9வது பாசுரத்திலே கூட்டிலிருந்து கிளி கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். இங்க இந்த இடத்துல 2 முறை கோவிந்தா. அதனால கோவிந்தன் கவுண்ட் எல்லாத்த விட ஜாஸ்தி, 10ன்னு வச்சுக்கணும். ஏன்னா 2 தடவை கோவிந்தா ஒரே பாசுரத்துல பாடிட்டா ஆண்டாள். இந்த கோவிந்தனை பத்தி என்ன குணத்தை பார்த்தோம் நம்ம? ஸ்வாஸ்ருத அர்த்தி, தன்னுடைய ஆசிரித்தர்களுக்கு தன்னை காட்டிலும் வசதியான ஒரு மதிப்பை கொடுப்பான் எம்பெருமான். அவர்கள் அர்த்தித்ததை பூர்த்தி செய்து வைப்பான். அர்த்தித்தது அப்படின்னா என்னன்னு கேட்டா, அவர்கள் ஆசைப்பட்டது.
இது எங்க தெரியறது ஆண்டாள் பாட்டுல அப்படின்னு கேட்டா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிற இடத்தில். இந்த பதத்துக்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. சீர் என்றால் குணம். இந்த கோவிந்தனுக்கு ஒரு குணம் உண்டு. அது என்ன குணம்? கூடாராகிற சத்ருக்களை வெல்லும் சீர், வெல்லக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு பதங்கள் நேரடியா பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனால் வியாக்கியானத்தை பார்க்கும் பொழுது கூடியவரை தோற்கடிக்கும் கோவிந்தன், கூடியவரிடத்தில் தோத்து போகும் கோவிந்தன் என்று வியாக்கியானம் செய்கிறார்கள். ஏன் இப்படி வியாக்கியானம் செய்கிறார்கள் என்று கேட்டால், கோவிந்த குணத்துக்கு அதுதான் பொருத்தம். ஆண்டாளுடைய திருவுள்ளமும் அதுவே. ஆனா நேரடியா அவ அப்படி பாடுறது இல்லை. ஏன்னா தோக்கிறது அப்படிங்கிற பதத்தை அவ திருப்பாவையில போட விரும்பல. திருப்பாவை மங்கள பிரபந்தம். அதனால வெற்றியை பத்தி தான் இந்த இடத்துல பாடுறா. ஒருவனுக்கு வெற்றினா இன்னொருத்தனுக்கு தோல்வி அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா இங்க தோத்து போனவனுடைய குணம் தான் இன்னும் ஓங்கி இருக்கிறது. சீர் குணம் அப்படிங்கிறது தோத்து போனவனுடைய குணம். அது என்ன குணம்? யாருக்கிட்டக்க எம்பெருமான் தோத்து போனான் அப்படின்னு கேட்டா, மகாபாரத யுத்தத்தினுடைய கதை என்ன ஆயிற்று? யுத்தம் அப்படிங்கிறது இப்ப முடிவாயிடுத்து. எம்பெருமான் கண்ணனும் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டான். பீஷ்ம பிதாமகருக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடனே, ஆயுதமா எடுக்க மாட்டாய் எம்பெருமானே, உன்னை ஆயுதம் எடுக்க செய்வேன் என்று சொன்னார். ஆசையுடன் சொன்னார். இப்படி போர் தொடங்கியது. மகாபாரத போருக்கு முன்னாடி 18 அத்தியாயம் கீதையை கேட்டிருக்கான் அர்ஜுனன். அப்படி இருந்த பொழுதிலும் தாத்தாவை பார்த்த உடனே அவனுக்கு அஜ்ஞானம் வந்து விடுறது. பீஷ்ம பிதாமகர் முன்னாடி இருந்தா ஒழுங்கா பானம் போட மாட்டேங்கிறான் அர்ஜுனன். பீஷ்ம பிதாமகர் சண்டை போடுறதுக்கு அஞ்சறதே இல்லை. என்னதான் இருந்தாலும் இதுதான் என்னுடைய கடமை, தர்மம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பானங்களா வீசி எரியறார் அர்ஜுனன் மேல. கொஞ்ச நாள் அர்ஜுனனோட போர் செய்தார். அதுக்கப்புறம் கண்ணனை பார்த்தார். கண்ணன் மேல பானம் போடலாம் அப்படின்னு அவருக்கு தோணி போயிடுது. இப்படி தோணலாமா பக்தனுக்கு அப்படின்னு கேட்டா, அது என்ன சுவாரஸ்யம்னா வேற ஒண்ணும் இல்ல. கார்த்தால தன்னுடைய சாலக்கிராம மூர்த்திக்கு புஷ்பத்தை கொண்டு கேசவாய நமஹா, மாதவாய நமஹா, நாராயணாய நமஹா அப்படின்னு அர்ச்சனை பண்ணினார். இப்ப அதே எம்பெருமான் சாட்சாத்தா போர்க்களத்துல இருக்கான். போர்க்களத்துல எதை வச்சு அர்ச்சிக்கிறது? பானம் தான் இருக்கு. அதனால பானமாகிற புஷ்பத்தால கோவிந்தாய நமஹா அப்படின்னு அவனுக்கு போய் திருவடியில சேர்க்கிறா மாதிரி பானங்களை போட ஆரம்பிச்சாராம். எம்பெருமான் பார்த்தார். டேய் அர்ஜுனா, ஒழுங்கா பானம் போட போறியா இல்லையா நீ அப்படின்னார். அர்ஜுனன் மறுபடியும் தயங்கினான். நீ போடல பானம்னா நான் எடுக்கிற ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி தன்னுடைய உத்தரியம் பறக்க தேரிலிருந்து எகிரி குதிச்சு சுதர்சன சக்கரத்தை கையில எடுத்துக்கொண்டு பீஷ்ம பிதாமகரை நோக்கி ஓடினார். இப்ப என்ன ஆச்சு? இவர் எடுத்த சபதம் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற சபதம் போயிடுத்து. உன்னை ஆயுதம் எடுக்க செய்வேன் அப்படின்னு சொன்னாரே பீஷ்மர், அது சத்தியமாயிற்று. இவர் ஸ்வாஸ்ருதர், தன்னை ஆசிரித்த பீஷ்ம பிதாமகர். அவர் அர்த்தித்தது ஒரு ஆசை. அந்த ஆசை இவனை ஆயுதம் எடுக்க செய்வது என்பது அதை நிறைவேற்றி வைத்த சீர் கோவிந்தன், குணமுடைய கோவிந்தன், சுவாஸ்ருதார்த்தி அப்படிங்கிற அர்த்தத்தை மனசுல வச்சுண்டு ஆண்டாள் இந்த பதங்களை போட்டிருக்கா. குடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லி. இந்த கோவிந்தன் எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, சந்திரபாசம் சதுஷார்கம் கோவிந்தம் அபிசம்ஸ்ரயே அப்படிங்கிறார். சந்திரனை போல குளுமையான நிறமாம் இவனுக்கு, குளுமையான தோற்றம் இவனுக்கு. அத ஆண்டாள் எப்படி பாடுறா அப்படின்னு கேட்டா, குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அப்படிங்கிறா. குளிர்ச்சியான அருவிகளை உடைய வேங்கடத்தில் குளிர்ச்சியான கோவிந்தனாய் இவன் சேவை சாதிக்கிறான் சந்திரனை போல என்று இவளுக்கு திருவுள்ளம். இப்பேற்பட்ட கோவிந்தனை பத்தி பாடினாள் ஆண்டாள். அடுத்த திருநாமம் விஷ்ணு என்கிற திருநாமம். விஷ்ணு என்றால் என்ன என்று கேட்டால், சராச்சரேஷு பூதேஷு வேஷனாத் விஷ்ணு ருச்சியதே அப்படிங்கிறார். எந்த எம்பெருமான் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருப்பானோ அவன் விஷ்ணு. எல்லாருக்குள்ளேயும் வியாபித்தவன் விஷ்ணு. அடியவர்களுக்குள் புகுந்து இருப்பான் என்று இதற்கு சுவாரஸ்யமான அர்த்தம். விஷ்ணு என்கிற பதத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய குணம் என்ன? விஸ்வவியாப்தியாதி தீப்தஹா என்கிறார் சுவாமி தேசிகன். இந்த சப்தத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அடியவர்களுக்குள் புகுந்து இருக்கக்கூடியவன். விஸ்வவியாப்தியாதி தீப்தஹா, விஸ்வத்துக்குள்ளே இருப்பான். அவனுக்கு யாரு விஸ்வமோ அவர்களுக்குள்ளே இருப்பான் என்று பொருள்.
எம்பெருமானுக்கு யாரு விஸ்வம், யாரு ஆத்மா அப்படின்னு கேட்டா ஞானீது ஆத்மைவ மேமதம் என்று சொல்லுகிறான் எம்பெருமான். ஞானிகள், அடியவர்கள், ஆசிரிதர்கள், பக்தர்கள் இவர்களே அவனுக்கு உலகம். அந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடியவன் விஷ்ணு அப்படின்னு அழகான வியாக்கியானம். விஷ்ணு அப்படிங்கிற சப்தத்தை ஆண்டாள் எங்க பாடியிருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல அடியனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இந்த மாதிரி துவாதச திருநாமங்களை ஆண்டாள் எப்படி பாடியிருக்கா அப்படிங்கறத தலைப்பா எடுத்துக்க வேண்டும் என்று ஆண்டாள் நியமனப்படி ஆரம்பிச்சாயிடுத்து. எல்லா திருநாமங்களும் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாயிடுத்து. விஷ்ணுங்கிற திருநாமம் மட்டும் கிடைக்கவே இல்லை. இது ஏன் கிடைக்கல, எப்படி கிடைக்கலையே, என்ன பண்றது ஆண்டாளே என்று அவளை தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அடியனுடைய குமாரத்தி வந்து சொன்னா, ஆண்டாள் ஒரு தடவை விஷ்ணுவை பாடியிருக்காளா? எத்தனை தடவை பாடியிருக்காம்மா? விட்டு சித்தன் கோதை, விட்டு சித்தன் கோதைன்னா பாடியிருக்கா அவ. எத்தனை தடவை விஷ்ணுவை பாடியிருக்கா அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுது. ஓஹோ, இப்படி அவளுடைய சிக்னேச்சராகவே விஷ்ணு திருநாமத்தை ஆண்டாள் பாடியிருக்கா அப்படின்னு 7 தடவை பாடுறா. எங்கெங்கெல்லாம் பாடுறான்னு கேட்டா, முதல் தசகத்தோடைய பலஸ்ருதி புதுவையர் கோன் விட்டு சித்தன் கோதை, 2ஆம் தசகம் பலஸ்ருதி வேதவாய் தொழிலார்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் தன். 10ஆம் தசகத்திலிருந்து ஆரம்பிச்சு 14ஆம் தசகம் வரைக்கும் எல்லா பலஸ்ருதி பாசுரங்களிலேயும் விட்டு சித்தன் கோதை அப்படின்னு தான் பாடுறா. வில்லி புதுவை விட்டு சித்தன் அப்படின்னு 10ஆம் தசகம். 11ஆம் தசகத்துல மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். 12ஆம் தசகத்துல புதுவையர் கோன் விட்டு சித்தன் கோதை. 13ஆம் தசகம் வில்லி புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன் கோதை. 14ஆவது தசகம் ரிந்தாவனத்தே கண்டமை விட்டு சித்தன் கோதை சொல். இந்த மாதிரி விட்டு சித்தன் கோதை, விட்டு சித்தன் கோதை அப்படின்னு 7 முறை சொல்லி இருக்கிறாள் ஆண்டாள். இந்த விட்டு சித்தன் அப்படிங்கிற பொருள்லயே விஷ்ணு அப்படிங்கிற எம்பெருமானுடைய குணம், விஸ்வவியாப்தியாதி தீப்தா அப்படிங்கிற குணம் வருகிறது. அது என்ன குணம் அப்படின்னு கேட்டா, இந்த விஷ்ணுவான எம்பெருமான் விஷ்ணு சித்தருக்குள்ள எப்படி இருக்கான் அப்படின்னு விஷ்ணு சித்தரே பாடுறார். அரவத்தமிழினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று பாடுகிறார். என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் பார்க்கடலோடையும் அரவிந்த பாவையோடையும் வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறார். அதுவும் எப்படி வந்து சேர்ந்தான், எங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு வந்தான் அப்படின்னு ஒரு இடத்துல பாடுறார். பனிக்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வந்த மாய மணாள நம்பி. எம்பெருமான் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறான். திருப்பார்கடல்ல இருக்கான், காரிய வைகுண்டத்துல இருக்கான், அச்சாவதாரமா இருக்கான், எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனா இந்த எம்பெருமான் எல்லா இடத்தை காட்டிலும் எனக்கு என்னுடைய பக்தனுடைய ஹிருதயம் வேண்டும் அப்படின்னு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வந்த மாயமணாள நம்பி அப்படிங்கிறார். தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கு இடமாயிருக்க. உனக்கு இது எல்லாமே இடம்பா, தனிச்சுடர், தனிக்கடல், தனி உலகு எல்லாம் உனக்கு இருக்கு. அப்படி இருந்த பொழுதிலும் என்னை உனக்குரித்தாக்கினையே, என்னுடைய ஹிருதயத்தை உனக்கு இருப்பிடமாக ஆக்கி கொண்டாயே எம்பெருமானே, என்னை விஷ்ணு சித்தனாக ஆக்கினாயே அப்படின்னு உருகி பாடுறார் ஆழ்வார். இந்த உருக்கமான பாவத்தை நினைத்து கொண்டே ஆண்டாள் 7 முறை விட்டு சித்தன் கோதை, விட்டு சித்தன் கோதை என்று பாடுகிறாள். எப்படி தன்னுடைய திருத்தகப்பனாரான பக்த சிரேஷ்டரே தனக்கு உலகமாய் கொண்டிருந்தான் எம்பெருமான், அவருக்குள் வியாபித்திருந்தான், விஸ்வவியாப்தியாதி தீப்தா என்பதை காண்பித்துக் கொடுத்தாள். இதற்கு மேலே இந்த விஷ்ணு எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, விஷ்ணும் சதுர்ஹலம் வந்தே பத்ம கிஞ்சல்க சந்நிபம் அப்படிங்கிறார். இந்த விஷ்ணு எம்பெருமான் 4 திருக்கரங்களிலே ஹலத்தை தரித்துக் கொண்டிருப்பானாம். அதே போல பத்ம கிஞ்சல்கம் போல இருப்பானா. பத்ம கிஞ்சல்கம்னா என்னன்னு கேட்டா, தாமரை பூக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துகள் போலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொன்னிறம் போல இருக்கும். அந்த மாதிரி வர்ணமுடைய இந்த எம்பெருமான் அப்படிங்கறத ஆண்டாள் எப்படி நமக்கு காண்பித்து கொடுக்கிறாள் அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் பாடினது ஒரே வார்த்தை தான், விட்டு சித்தன் கோதை, அவ்வளவுதான். அந்த விட்டு சித்தன்ல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. விட்டு சித்தன் அப்படிங்கறதுக்கு பொருள் அந்த விட்டு சித்தனே நமக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த விட்டு சித்தன் காண்பித்து கொடுத்த பாசுரத்திலேயே அரவிந்த பாவையும் தானும் அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த எம்பெருமான் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டா, அரவிந்த பாவையாகிற ஸ்வர்ணமயமான பிராட்டியுடன் கூடி வந்தார் அப்படிங்கிறார். அதனால் அவருடைய தோற்றமானது பத்ம கிஞ்சல்கம் போல அந்த ஸ்வர்ண நிறத்தோட இருந்தது அப்படிங்கிறது கிடைக்கிறது. இதற்கு மேலே மதுசூதனன் அப்படிங்கிற திருநாமம். மதுசூதன திருநாமம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். மது இந்திரிய நாமா சததோ மதுசூதனஹா. மது அப்படிங்கிறவனை
மாய்த்தவன் மதுசூதனன். மது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அது ரஜோகுணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் நாம் கொள்ளலாம், இந்திரியங்களுக்கு எடுத்துக்காட்டாயும் கொள்ளலாம். அதாவது சத்ருக்களை ஜெயித்தவன் என்று பொருள். மதுவாகிற சத்ருவை ஜெயித்தவன், பொதுவாக எல்லா சத்ருக்களையும் ஜெயித்தவன் என்றும் கொள்ளலாம். இந்த திருநாமத்துக்கான குணமும் அதையே சொல்லுகிறது. விமத நிரசனஹா, மதுசூதனன் என்கிற பெருமானுக்குரிய குணம் விமத நிரசனன் அப்படிங்கிறது. விமத நிரசனன்னா சத்ருக்களை ஒழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம். மதுசூதனன் எம்பெருமானை ஆண்டாள் 2 இடங்களிலே பாடியுள்ளாள் நாச்சியார் திருமொழியிலே. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோமானா 6ஆம் தசகம் 6ஆம் பாட்டு, மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என்று. அதே மாதிரி 7ஆம் தசகம் 5ஆம் பாட்டு, மண்ணாகி நின்ற மதுசூதன் வாயமுதம் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த குணமானது எங்க கிடைக்கிறது நமக்கு அப்படின்னு கேட்டா 6ஆம் தசகம் 6ஆம் பாட்டுங்கிறது ஆண்டாளை எம்பெருமான் கைப்பற்றிய காட்சி வாரணம் 1000-லே. எப்படி சொல்றார்? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஆண்டாளுடைய பெரிய ஒரு சத்ருவை மாய்த்து எம்பெருமான் அவளை கைப்பற்றினான் அப்படின்னு வியாக்கியானத்திலே பெரியோர்கள் சாதிக்கிறார்கள். அது என்ன சத்ரு அப்படின்னு கேட்டா ஆண்டாளுக்கு ஒரு பயம் இருந்ததாம். யாராவது ஒருவேளை தன்னை மானிடவர்க்கு என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகிறது? மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் என்று கூறியிருந்தாளே அவள். அந்த பயம் அவளுடைய மனசுல இருந்தது. அதை எம்பெருமான் கனவிலே வந்து கைப்பற்றி போக்கி வைத்தானாம். கனவிலே வந்து அவன் கைப்பற்றும் தருணம் வரையில் அந்த பயம் அவளுக்கு லேசாக இருந்து கொண்டிருந்ததாம். அதுக்கப்புறம் தான் விட்டு சித்தர் வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமேன் 10ஆம் தசகத்துல பாடுறா. அது வரைக்கும் அவளுடைய மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்தது. அந்த கலக்கமாகிற சத்ருவை நிரசனம் செய்து எம்பெருமான் கைப்பற்றினான் மதுசூதனனாக. விமத நிரசனஹா அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட மதுசூதனன் எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா சதுர்முசலம் அப்ஜாபம் சம்ஸ்ரயே மதுசூதனம் அப்படிங்கிறார். இந்த எம்பெருமான் மதுசூதனனும் தாமரையை போல இருக்கிறான் வர்ணத்திலே. அவன் திருக்கரத்திலே முசலம் அப்படிங்கிறது இருக்கு. முசலம் அப்படின்னா அந்த உலக்கை அப்படின்னு அர்த்தம். இந்த உலக்கை மாதிரி இருக்கிறத கொண்டுதான் மத்தளத்தை எல்லாம் தட்டுவான். ஆண்டாள் என்ன பாடுறா? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத அப்படின்னு பாடுறா. இந்த மத்தளம் கொட்டுற காட்சியிலே மதுசூதன திருநாமத்தை வச்சிருக்கா. அதனால மதுசூதன எம்பெருமான் திருக்கரத்துல முசலம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கோ அப்படின்னு சாதிக்கிற மாதிரி தெரிகிறது. இப்பேற்பட்ட முசலத்தை தரித்திருக்க கூடிய விமத நிரசனனான மதுசூதன எம்பெருமானை எப்படி பாடினாள் ஆண்டாள் என்பதை பார்த்தோம். இதற்கு மேலே திரிவிக்ரமன் அப்படிங்கிற திருநாமம். திரிவிக்ரமம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். என்ன அர்த்தங்கள் என்று கேட்டால் 3 வேதங்கள் எவனை போற்றுகிறதோ, திருத்யேவம் த்ரயோ வேதாக கீர்த்திதாக முனிசத்தமைஹி அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பிரசித்தமான அர்த்தம், கிரமதே தாம்ஸ்ததா சர்வான் திரிவிக்ரம இதி ஸ்மிருதா. எவன் ஒருவன் 3 உலகங்களையும் தன்னுடைய திருவடியாலே அளந்தானோ அவன் என்று பொருள். திரிவிக்ரமன் அப்படிங்கிற திருநாமத்துக்கு என்ன குணத்தை பாடி உள்ளார் சுவாமி தேசிகன் அப்படின்னு பார்த்தா ஸ்வங்கிரிசத் பக்திதாயி அப்படிங்கிறார். தன்னுடைய திருவடியிலே பக்தியை ஏற்படுத்தக்கூடியவன், பக்தியை அளிக்கக்கூடியவன் திரிவிக்ரமன். ஸ்வாங்கிரி சத் பக்திதாயி, தன்னுடைய அங்கிரியிலே ஸ்வ அங்கிரியிலே சத் பக்தி நல்ல பக்தியை தாயி அளிக்கக்கூடியவன் என்று அர்த்தம். எம்பெருமான் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களுக்குள்ளே சர்வசிரேஷ்டமான உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டா அவனிடத்தில் நமக்கு பக்தி பிறப்பிப்பதுதான். அந்த பக்தி பிறக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு அனுகிரகத்தை செய்ய வேண்டும், நம்முடன் சம்பந்தத்தை நன்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். அந்த உபகாரத்தை இவன் எங்கே செய்தான் என்று கேட்டால் திருவிக்கிரமனாய் வந்த சமயத்திலேயே செய்தான். திருவிக்கிரமனை பத்தி ஆண்டாள் எங்க பாசுரம் பாடுறா அப்படின்னு பார்த்தா ஒரே பாசுரம். முதல் தசகம் 7ஆம் பாட்டு நாச்சியார் திருமொழியிலே தேசமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் அப்படின்னு சாதிக்கிற ஆண்டாள்.
தேசமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் அப்படின்னு பாடுறா. அந்த எம்பெருமான் திருக்கைகளால் என்னை தீண்டினான், அதனால எனக்கு கேசவ நம்பியை கால் பிடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு அடுத்த பாசுரத்துல பாடுறான், 8ஆம் பாசுரத்துல. இந்த திருவிக்கிரமனை பத்தி இவள் பாடியது அவளுக்கு அவன் செய்த உபகாரம், கைப்பற்றினான் அப்படிங்கிற உபகாரம். ஆனால் திருவிக்கிரமன் உலகத்துக்கெல்லாம் செய்த உபகாரத்தை பத்தி திருவிக்கிரமாவதாரத்தை பாடும் பொழுது ஆண்டாள் பாடுகிறாள். திருவிக்கிரமன் அப்படிங்கிற திருநாமம் என்னமோ ஒரு இடத்துலதான் இருக்கு. ஆனா திருவிக்கிரமாவதார பிரசங்கம் திருப்பாவையிலே 3 முறை சொல்லுகிறாள் ஆண்டாள். எங்கெங்க சொல்றா அப்படின்னு பார்த்தா 3ஆம் பாசுரத்துல முதல்ல சொல்றா ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு. 17ஆம் பாட்டுல அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த அப்படின்னு. 24ஆம் பாட்டுல அன்று இவ்வுலகளந்தாய் அடி போற்றி அப்படின்னு. இந்த 3 இடங்களிலேயும் எப்படி எம்பெருமான் உபகாரங்களை செய்தான் என்றே வியாக்கியானங்கள் அமைகிறது. அவன் ஓங்கி உலகளந்தத்தினாலதான் உத்தமனாக ஆனான். உத்தமமான உபகாரம் செய்தவன் உத்தமன், உபகாரகன். அப்பேற்பட்டவன் அம்பரு மூடரு தோங்கி உலகளந்தான், தேவர்களுக்கும் அனுகிரகம் செய்தான். அன்று இவ்வுலகத்தையும் அளந்து வசிஷ்டாதி சண்டாள பர்யந்தம் எல்லோருக்கும் தன்னுடைய திருவடி சம்பந்தத்தை அளித்தான். அந்த திருவடி சம்பந்தத்திலே பட்ட கங்கா ஜலத்தை இன்று வரை வர எல்லோருக்கும் அளித்து அவர்களை எல்லாம் உய்விக்கும் பேருபகாரத்தை செய்து கொண்டிருக்கிறான். அதனால இவன்தான் பெரிய உபகாரகன். ஸ்வங்கிரிசத் பக்தி தாயி, அவன் திருவடியில பக்தி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டோ இந்த உபகாரத்தை நினைத்து பார்த்தால் என்று உருகி உருகி ஆண்டாள் 3 இடங்களிலே பாடினாள் திருப்பாவையிலே. இதற்கு மேலே இந்த திருவிக்கிரமன் எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா அக்னி வர்ணம் சதுக்கட்கம் பாவயாமி திருவிக்கிரமம், அக்னி வர்ணத்தை உடையவன் போல் இருப்பானாம் இவன். அதைத்தான் சொல்லுகிறாள் ஆண்டாளும், தேசமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் என்று. அப்பேற்பட்ட தேஜஸ் அக்னி போல இந்த திருவிக்கிரமனுக்கு அப்படின்னு பாடினாள் ஆண்டாள். இதற்கு மேலே வாமனன் அப்படிங்கிற திருநாமம். வாமனன்னா என்ன அப்படின்னு கேட்டா அழகன் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றார் பட்டர் அப்படின்னா, வாமனானி சுகானி நயதி, அவனுடைய திருமேனிய சேவிச்சாலேயே நம்மளுக்கு சுகத்தை நோக்கி மனசு போயிடும், அவ்வளோ அழகா இருப்பானாம் அந்த வாமன மூர்த்தி. வாமனன் அப்படிங்கிற திருநாமத்துக்கு உரிய குணம் என்ன? விஸ்வாப்தியை வாமனாங்கஹா அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் இதுக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கேட்டா, உலகத்தை அளக்கும் பொருட்டு, உலகத்தை ஆளும் பொருட்டு வாமனனாக ஆனான் அப்படின்னு அர்த்தம். உலகத்தை அளக்கிறதுக்காகவே வாமனன் அப்படின்னு ஒரு குள்ள வடிவம் எடுத்துட்டு வந்தானாம் இந்த எம்பெருமான். இத பத்தி பாடும் பொழுது ஆண்டாள் எங்க பாடுறான்னு கேட்டா ஒரே பாட்டுதான் வாமனனுக்கும். வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் 4ஆம் தசகம் 2ஆம் பாட்டு. இது கூடிடு கூடலே பதிவும். ஆண்டாள் இப்படி சோழி போட்டு பார்த்து வட்டம் வரைஞ்சி பார்த்து எம்பெருமானுக்கும் தனக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஓட்டரா வந்தென் கைப்பற்றி கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படிங்கிறான். இந்த இடத்துல என்ன சொல்ல வரா அப்படின்னு கேட்டா, எம்பெருமானே நீ என்ன கைப்பற்றுறதுதான் உனக்கு உச்சிதமா இருக்கும். யார் யாருக்காகவோ எங்கெங்கேயோ போய் கை நீட்டின் இருந்தியே, என்னோட கைய பற்றத்துக்கு உன் கைய கொஞ்சம் நீட்டக்கூடாதா அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம் என்று வியாக்கியானங்களிலே ரொம்பவும் சுவாரஸ்யமாக சாதிப்பார்கள். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வாக்கியம் எப்படி போறது அப்படின்னு கேட்டா, அசுர பிரகிருதியான மகாபலி முன்னே கழஞ்சு மண்ணுக்கு படறி நடக்கும் அவன் இவள் ஒரு தலையால் ஆறியிரானிரே அப்படின்னு. ஒரு கழஞ்சு மண்ணுக்கு, இத்தினோண்டு மண்ணுக்கு போய் அந்த அசுர பிரகிருதியான மகாபலி முன்னாடி போய் யாச்சுக்கும் வாங்கிண்டியே, கை நீட்டினியேப்பா, எனக்காக கை நீட்ட மாட்டியா நீ? அந்த உலகத்துக்கெல்லாம் நல்லது செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக கைய நீட்டக்கூடிய நீ, விஸ்வாப்தியை வாமனாங்கனா இருக்கக்கூடிய நீ, எனக்கும் கை நீட்ட மாட்டியா அப்படின்ற அர்த்தத்திலே மிகவும் ரசமாக பாட்டை பாடுகிறார். இப்பேற்பட்ட வாமன மூர்த்தி எப்படி எழுந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா, வாமனம் பால சூர்யாபம் சதுர்வஜ்ரம் விபாவையே அப்படிங்கிறார். 4 திருக்கரங்களிலே வஜ்ராயுதம்,
இவருடைய வர்ணமானது பாலசூரியனை போல் இருக்கிறது அப்படிங்கிறார். பாலசூரியன் அப்படின்னா அப்பொழுது உதித்த சூரியன். அது எந்த பதத்தால தெரிகிறது அப்படின்னு கேட்டா, வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஒட்டரா வந்து என் கைப்பற்றி கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே என்று பாடுகிறாள் ஆண்டாள். அதுல வாட்டமின்றி அப்படின்னு கேட்டா அப்பொழுது பிறந்த அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது. அதனால பாலசூரியனை போல் திகழக்கூடிய இந்த வாமனமூர்த்தியை, விஸ்வாப்தியை வாமனாங்கனாய் இருக்கக்கூடிய இந்த வாமனமூர்த்தியை தன்னை கைப்பற்ற கூடாதா என்று மகாபலி விருத்தாந்தத்தை கூறி ஆண்டாள் யாச்சித்தாள் என்று தெரிகிறது. அடுத்த திருநாமமானது ஸ்ரீதரன் அப்படிங்கிறது. ஸ்ரீதரன் அப்படிங்கிற திருநாமத்துக்கு அர்த்தம் மிகவும் சுவாரஸ்யம். ஸ்ரீதரன்னா யாரு? ஸ்ரீயை தரித்து கொண்டிருப்பவன். அதை எப்படி தரிச்சின்றிருக்கார் அப்படிங்கறதுதான் சுவாமி பராசர பட்டர் மிகவும் அழகாக சொல்லுகிறார். தம் ரத்னமிவ அர்ச்சிஷம் புஷ்பமிவ சுரபிம் இந்துரிவ சந்திரிகாம் அமிர்தமிவ ஸ்வாதுதாம் ஔபத்திக்கேன சம்பந்தேன தரதீதி ஸ்ரீதரஹா. எம்பெருமான் எப்படி ஒரு ரத்னமானது ஒளியை தரித்துக் கொண்டிருக்குமோ, புஷ்பமானது சுரபி என்று சொல்லக்கூடிய வாசனையை தரித்துக் கொண்டிருக்குமோ, சந்திரன் ஜோத்ஸ்னா என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய அமிர்தத்தை தரித்துக் கொண்டிருப்பானோ, அமிர்தம் எப்படி தன்னுடைய இனிப்பை தரித்துக் கொண்டிருக்குமோ அந்த ரீதியிலே பிராட்டியை தரித்துக் கொண்டிருக்கிறான், விட்டு பிரியாமல் இருக்கிறான் அப்படிங்கறத மிகவும் அழகாக சாதிக்கிறார். ஸ்ரீதரன் எம்பெருமானுக்கான குணம் என்னன்னு பார்த்தோமானா ஸ்வவிபவ ரசதஹா அப்படிங்கிறார். எம்பெருமான் தனக்குள்ள அடியார்களுக்கு ஒரு ரசத்தை ஏற்படுத்துகிறானாம். அதாவது எம்பெருமான் எவ்வளவு சுவையானவன், எவ்வளவு ஆச்சரியமானவன் என்று அவனுக்குள்ளே கலந்து அனுபவிக்கும் ஆசையை கொடுக்கிறானாம். எப்படி நம்மாழ்வாருக்கு கொடுத்தானோ அந்த ரீதியிலே பக்தர்களுடைய மனதிலே ரசத்தை பெருக்கக்கூடியவன் ஸ்ரீதரன் எம்பெருமான். அந்த ரசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பிராட்டிமார்கள் எப்படி ரசித்தார்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸ்ரீ எப்படி எம்பெருமானை ரசித்தாளோ, ஸ்ரீதரனை ரசித்தாளோ அந்த ரீதியிலே பக்தர்களும் அவனுடைய குணங்களை ரசிக்கும்படியான அனுகிரகத்தை செய்வான் இந்த எம்பெருமான் அப்படின்னு குணம் பாடி இருக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த குணத்தை உடைய ஸ்ரீதரனை பத்தி ஆண்டாள் எங்க பாடுறான்னு கேட்டா, 2 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழியிலே. 2ஆம் தசகம் முதல் பாட்டு தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே என்றும், 5ஆம் தசகம் 9ஆம் பாட்டு பைங்கிழி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதோர் பாசத்தகப்பட்டிருந்தேன் என்றும். இந்த இடத்துல பைங்கிழி வண்ணன் என்று எம்பெருமானை வர்ணிக்கிறாள் ஆண்டாள். பைங்கிழி வண்ணனான ஸ்ரீதரன் அப்படிங்க. பைங்கிழி வண்ணன்னா என்னன்னு கேட்டா, அழகிய வர்ணத்தை உடைய கிளி, பலவித வர்ணங்களை உடைய கிளி, பஞ்சவர்ண கிளி என்று கொள்ளலாம், மயில் கழுத்தை போல நிறமுடைய கிளி என்று கூட கொள்ளலாம். அதாவது அந்த கிளிக்கு பல வர்ணங்கள் இருந்தால் அந்த வர்ணம் எப்படி இருக்குமோ அதை போல வர்ணத்தை உடையவன் ஸ்ரீதரன் அப்படிங்கிறான். எம்பெருமானுடைய வர்ணத்தை பத்தி நிறைய சர்ச்சைகள் உண்டு இதிகாச புராணங்களிலே. எம்பெருமானுடைய வர்ணம் தான் என்ன? அவன் கருமேக வர்ணனா, பொன்னிற வர்ணனா, வெள்ளை வர்ணனா, சிகப்பு வர்ணனா அப்படின்னு எல்லாம் பலவிதமான சர்ச்சைகள் உண்டு. சுவாமி தேசிகன் இந்த சர்ச்சைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒரு நிர்ணயம் செய்கிறார் கோதாஸ்துதியிலே. எம்பெருமானுடைய வர்ணம் என்ன அப்படின்னு கேட்டா, தூர்வாதள பிரதிமயா தவதேக காந்தியா கோரோச்சனா ருச்சிரயா ச ருச்சேந்திராயாஹ ஆசீதனுஜ்ஜித சிகா வளகண்ட சோபம் மங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்திரம். எம்பெருமானுடைய நிறம் என்ன தெரியுமோ? சிகா வளகண்ட சோபம், மயில் கழுத்தினுடைய வர்ணம், பலவித வர்ணங்கள் கலந்தவன் அவன். காரணம் என்ன என்று கேட்டால், துர்வாதள பிரதிமையா தவதேக காந்தியா, இந்த கோதாதேவியினுடைய வர்ணமாகிற அருகம்புல் வர்ணம், அதாவது பூமி தேவியினுடைய வர்ணம். அதே போல கோரோச்சனா ருச்சிரயா ச ருச்சேந்திராயாக, இந்திரான்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாரோட பொன்னிறம், இதெல்லாம் சேர்ந்து எம்பெருமானுடைய மேக வர்ணத்திலே கலந்து ஒரு மயில் கழுத்து வர்ணத்தை கொடுக்கிறது. அதாவது எம்பெருமானுடைய வர்ணமே எப்படி இருக்குன்னு கேட்டா, அவனை ரசித்து அனுபவிக்கக்கூடிய பிராட்டிமார்களுடைய வர்ணம் கலந்ததாக இருக்கிறது. இந்த கலப்பான வர்ணம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஸ்வவிபவ ரசதஹா, எப்படி அவனுக்குள்ளே பூந்து அடியார்கள் அனுபவிப்பார்கள் அப்படிங்கறத குறிக்கிறது. அதனாலதான் வர்ணத்தை கொண்டு ஸ்ரீதரனை சொல்லுகிறாள் ஆண்டாள். பைங்கிழி வர்ண
வர்ணன் பைங்கிழி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதோர் என்று. சரி, இந்த ஸ்ரீதரன் எம்பெருமான் எப்படி இருப்பார் அப்படிங்கிற வர்ணனை பார்த்தோமானா, ஸ்ரீதரம் புண்டரீகாபம் சதுப்பட்ட சமாஸ்ரயே. வர்ணத்தை பத்தி நிறைய சொல்லியாச்சு. இந்த ஸ்ரீதரன்கிறவர் தாமரை வர்ணம் போல இருக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய வரி சொல்லுகிறது. ஆனால் ஆண்டாள் இந்த எம்பெருமான் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆயுதத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறாள் தன்னுடைய பாசுரங்களின் மூலம். இந்த எம்பெருமான் கையில எந்த ஆயுதம் இருக்கு அப்படின்னு கேட்டா, சதுப்பட்ட சமாஸ்ரயே அப்படிங்கிறார். பட்டா கத்தி அப்படிங்கிறது தான் இவருடைய ஆயுதமா. எம்பெருமானுக்கு ஏற்கனவே பெரிய கத்தி ஒண்ணு உண்டு, வாள், கட்கம். அது எந்த எம்பெருமானுக்கு உண்டுன்னு கேட்டா திரிவிக்ரமனுக்கு உண்டு. அக்னிவர்ணம் சதுக்கட்கம் பாவயாமி திரிவிக்ரமம் அப்படின்னு முன்னாடியே பாடிவிட்டார். அந்த கட்கத்தை திரிவிக்ரமன் வச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த கட்கம்லாம் வேற வேலையை செய்யும். சின்னதா ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கான், பட்டா கத்தி அப்படின்னு சொல்லுவான். கட்கத்தை விட சின்னது. அந்த பட்டாக்கத்தியை எம்பெருமான் வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற கருத்து ஆண்டாள் பாசுரத்துல தெரியுது. அது எந்த பாசுரத்துல தெரியுதுன்னு கேட்டா, தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே அப்படிங்கிறா. சுவாரஸ்யமான பிரகரணம் இது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, இந்த மன்மதனை குறிச்சு ஆண்டாள் விரதம் இருந்துன்னு இருக்கா. அந்த மன்மத விரதத்திலே சிற்றில கட்டி வழிபடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை பண்ணிட்டு இருக்கா ஆண்டாள். அந்த சிற்றிலெல்லாம் வந்து கண்ணன் கலைச்சி கலைச்சி விடுறான். அப்போ அவனை பார்த்து பிரார்த்திச்சு ஒரு பதிகம் பாடுறா, சிற்றில் வந்து சிதையேலே அப்படின்னு சொல்லி. அந்த பதிகத்துல முதல் பாசுரத்துல தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே அப்படின்னு பாடுறா. இந்த இடத்துல தீமை செய்யும்னு எம்பெருமானுக்கு சொல்லியிருக்கா. என்ன தீமையை எம்பெருமான் செய்யறான்? சிற்றில வந்து கலைக்கிறானே, இது ஒரு தீமையா? தீமை அப்படின்னு நினைக்கிறாளே ஆண்டாள் அப்படின்னு பார்த்தா வியாக்கியானங்களிலே சொல்லுகிறார்கள், எம்பெருமான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த அவளுக்கு காண்பித்து கொடுக்கறானோ. அம்மாடி, உனக்கு நான் தீமை செய்யல, நீயே வேண்டாத விஷயத்தை இப்ப பண்ணிட்டு இருக்க. நான் யாரு? ஸ்ரீதரன். என்ன ஸ்ரீதரன் கூப்பிட்டுட்டியோ இல்லையோ, ஸ்ரீ எப்படி என்னை விட்டு பிரியாமல் இருப்பாளோ அந்த மாதிரிதான் நீயும் என்னை விட்டு பிரியாதவள். அப்படி இருக்கிறச்சே என்னமோ இப்போ நான் உன்னோட இல்லன்னு நினைச்சுண்டு அதுக்காக கஷ்டப்பட்டு மன்மதனை வழிபட்டு சிற்றெல்லாம் கட்டுறியே, இது தேவையா? இது அனாவசியம். இந்த மாதிரி விஷயத்த ஒழிக்க வேண்டும். அதனால இது தீமையாவே நீ வச்சுக்கோ. நான் ஸ்ரீதரன்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. தீமை செய்யும் ஸ்ரீதரனாவே நான் இருக்கேன். இதோ இந்த பட்டாக்கத்திய கொண்டு உன் சிற்றிலை எல்லாம் கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிற்றில கலைச்சு விட்டானாம் எம்பெருமான். சின்னதொரு ஆயுதத்தை வச்சு அதை பண்ணினா அப்படிங்கிறது வியாக்கியானங்களிலே வருகிறது. அதனால அது பட்டாக்கத்திக்கு பொருத்தமாயிருக்கும் என்று நாம் கொள்ளலாம். அடுத்த திருநாமம் ரிஷிகேஷன் என்கிற திருநாமம். ரிஷிகேஷன் என்றால் யார்? இந்த ரிஷிகேஷ திருநாமத்தினுடைய பொருள் என்ன? ரிஷிகாணி இந்திரியாணி ஆகுஹு தேஷாம் ஈஷோ யதா பவேத். ரிஷிகங்கள் என்றால் இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களுக்கு ஈசன் ரிஷிகேஷன். இந்த ரிஷிகேஷன் அப்படிங்கிற திருநாமத்துக்கு உரிய குணம் என்ன? சுவாமி தேசிகன் சொல்லுகிறார், ஸ்வந்த நிர்வாக யோக்யா என்று. இந்திரியங்களை அலைபாயாமல் கட்டுப்படுத்தி தன்னிடத்தில் லைக்க செய்வான் இந்த எம்பெருமான் ரிஷிகேஷன் அப்படிங்கிறார். இந்த ரிஷிகேஷனை பத்தி ஆண்டாள் பாடிய பாசுரம் என்ன அப்படின்னு பார்த்தோமானா, 5ஆம் தசகம் 6ஆம் பாசுரத்திலே எத்திசையும் அமரர் பணிந்தே தும் இருடீகேசன் வலி செய்ய என்று கூறுகிறாள். இந்த தசகமானது ஆண்டாள் குயிலை தூதனுப்பக்கூடிய தசகம். குயிலை போய் எம்பெருமானிடத்தில் தன்னுடைய தசையை சொல்லும்படி செய்கிறாள். அப்படி சொல்லும் பொழுது இந்த பாசுரத்துல அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, முத்தன்னம் உருவல் செய்ய வாயும் முலையும் அழகழிந்தேன் நான் அப்படிங்கிறான். நான் எப்படி இருக்கேன்? என்னுடைய பாக்கிய தோற்றமெல்லாம் வாடி போயிற்று, பாக்கியேந்திரியங்கள் எல்லாம் செயல்படாமல் இருக்கின்றது, அந்தரிந்திரியமான மனசும் எம்பெருமானிடத்திலேயே சென்றது என்று நீ போய் சொன்னியானால் தத்துவனை வரக்கூவாயேல் தலையல்லால் கைமாறிலேனே அப்படிங்கிறா. அந்த தத்துவனான எம்பெருமான் கிட்டக்க போய் சொல்லு, என்னோட பாக்கியேந்திரியங்கள் அந்தரிந்திரியங்கள் ரிஷிகங்கள் எல்லாம் அவனிடத்திலேயே லைத்து போனது. ரிஷிகேஷனான அந்த எம்பெருமானிடத்தில் என் இந்திரியங்கள் எல்லாம் சென்று விட்டது. ஒரு கால் அவனை நீ அழைத்து வந்தாயானால் அந்த ஒரு உபகாரத்துக்கு என்னிடத்தில் கைமாறே கிடையாது என்று கூறுகிறாள். அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய ரிஷிகங்களை இந்திரியங்களை அடக்கிய ரிஷிகேஷனை பத்தி அவள் 5ஆம் தசகத்திலே பாடினாள். இந்த ரிஷிகேஷன் எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, சதுர்முத்கரம் அப்யேமி ரிஷிகேஷம் தட்டித் பிரபம் அப்படிங்கிறார்.
இந்த ரிஷிகேஷன் எம்பெருமான் கையிலே முத்கரம் வச்சிருப்பார், அதாவது சுத்தி வச்சிருப்பாராம். இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், வர்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா தடித் பிரபம் அப்படிங்கிறார். மின்னல் போல, மின்னல் நிறத்தில் இருப்பாராம் இவர். இதையெல்லாம் பத்தி ஆண்டாள் பாசுரத்திலே காண முடியவில்லை. ஆனால் இந்த எம்பெருமான் எந்த திசையில இருப்பார் அப்படிங்கறத பத்தி ஆண்டாளுடைய பாசுரத்துல நாம் காணலாம். இந்த எம்பெருமானுடைய திசை என்ன அப்படின்னு கேட்டா கீழ் நோக்கி இருக்கக்கூடிய திசை, அதாவது கிழக்கு இல்ல, டவுன், கீழே இருக்கக்கூடிய திசை அப்படின்னு பாடுகிறார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட இந்த எம்பெருமான் கீழ் நோக்கி இருக்கிற திசை இருக்காருங்கிறத எங்க தெரியறது அப்படின்னு பார்த்தா, ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடும்பொழுது எப்படி பாடுறா, எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் அப்படிங்கிறா. அமரர் பணிந்தேத்தக்கூடிய எம்பெருமான் இருக்கிறது மேல இருக்கக்கூடிய திசை, ஸ்வர்கலோகம் ஆகிற ஊர்துவலோகங்களின் திசை. எத்திசையும் அப்படிங்கிற பதமும் போட்டதுனால ஊர்துவ திசைக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அதோ திசை, கீழே இருக்கக்கூடிய திசையை அவள் குறிக்கிறாள் என்று தெரிகிறது. அப்பேற்பட்ட அதோ திசையில் இருக்கக்கூடிய ரிஷிகங்களை அடக்கி சுவாந்த நிர்வாக யோக்கியனாய் இருக்கக்கூடிய ரிஷிகேஷனை ஆண்டாள் எப்படி பாடினாள் என்பதை பார்த்தோம். அடுத்தது பத்மநாபன் என்கிற திருநாமம். பத்மநாப திருநாமத்திற்கு இரண்டு விதமாய் அர்த்தங்கள் கூறலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, நாபியிலே பத்மத்தை கொண்டவன் பத்மநாபன். அந்த பத்மம் அப்படிங்கறதே காலச்சக்கரம், அந்த காலச்சக்கரத்தை உடையவன் பத்மநாபன் அப்படின்னு இன்னொரு சுவாரஸ்யமான அர்த்தம். பத்மநாப திருநாமத்துக்கு 4 விதமான நிருக்தங்கள் உண்டு பகவத்குண தர்ப்பணத்திலே. பத்மௌ நாபௌ அஸ்யைதி ஹிரண்ய நாபத்வ பத்மநாபா அப்படின்னு, நாபஸ்ச பத்மநாபா அஸ்யைதி பத்மநாபா அப்படின்னு, அதுக்கப்புறம் காலாத்மகம் து யத் பத்மம் அப்படின்னு. முதல் 3 அர்த்தங்கள் நம்ம இப்ப சொன்ன முதல் அர்த்தத்துக்கு கிட்டத்தட்ட ஒப்பாக வரும். நாபியிலே பத்மத்தை கொண்டவன், அந்த நாபியிலிருந்து உலகம் எல்லாம் பிறக்கிறது. உலக கர்த்தாவான பிரம்மாவுக்கு சிருஷ்டி கர்த்தாவான பத்மமாக இருக்கிறது. மேருமலையை போல் இருக்கக்கூடிய பத்மமாய் இருக்கிறது. அந்த மாதிரி பல அர்த்தங்கள் வருது. 4வது அர்த்தம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, காலாத்மகம் து யத் பத்மம், பாத்ம கல்பம் என்கிற பத்மத்தை நாபியிலே உடையவன் என்று அதற்கு பொருள். இது ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தம். இந்த பத்மநாப திருநாமம் என்ன குணத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஸ்வார்த்தேஹா அப்படிங்கிறான். ஸ்வார்த்தேஹா, ஸ்வார்த்த ஈஹா அப்படிங்கிறான். ஈஹா அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். தன் ஆசையை நிறைவேற்றி கொள்வான் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தன் ஆசையை நிறைவேற்றி கொள்பவன் ஸ்வார்த்தேஹா. என்ன ஆசை எம்பெருமானுக்கு அப்படின்னு கேட்டா, எல்லாரும் எப்பொழுதும் தன்னிடத்தில் இருக்க வேண்டும், எல்லாரும் தன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிற ஆசைதான் எம்பெருமானுக்கு. அது ஆண்டாள் பாசுரத்தில் எப்படி தெரியறதுங்கிறத பார்க்கலாம். ஆண்டாள் பத்மநாப திருநாமத்தை 2 பாசுரங்களிலே பாடுகிறாள். திருப்பாவையின் 4ஆம் பாசுரத்திலே பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி அப்படின்னும், பாஞ்சஜன்யத்தை பத்மநாபனோடு அப்படின்னு நாச்சியார் திருமொழி 7ஆம் தசகம் 10ஆம் பாசுரத்திலேயும் பாடுகிறாள். இந்த இடத்துல திருப்பாவை பாசுரம் எப்படி அமையிறது, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி அப்படிங்கிறார். இந்த பத்மநாபனுடைய கையில இருக்கிற ஆழி இருக்கிறதே, அது வேற ஒன்றும் இல்லை, காலச்சக்கரம் தான். ஏனெனில் பத்மநாபன் இவனுக்கு பேரே நாபியில பாத்ம கல்பத்தை வச்சிருக்கிறதுனாலதான். அதனால இவன் காலத்தை கண்ட்ரோல் பண்றவன் அப்படிங்கறது தெரியறது. அப்பேற்பட்ட இந்த கால சக்கரத்தை கொண்டு இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டா, சிருஷ்டியை செய்கிறான். ஒரு கால் பிரளயமெல்லாம் ஆன பிறகு சிருஷ்டியே செய்ய வேண்டாம் என்று ஆகிவிட்டால் என்ன ஆகும், நமக்கெல்லாம் உய்வு எப்படி கிடைக்கும்? அதனால சிருஷ்டி தொடர வேண்டும். சிருஷ்டி தொடர வேண்டுமானால் என்ன நடக்க வேண்டும்? எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வந்து சிருஷ்டியை தொடங்கி செய்ய வேண்டும். அதனால இந்த கால சக்கரத்தை சுழற்றி கொண்டு நாபி பத்மத்தை விகசித்து சிருஷ்டியை ஏற்படுத்துவான் இந்த எம்பெருமான். அதற்கு காரணம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஆழி போல் மின்னி அப்படிங்கிறாள். இந்த இடத்துல மின்னல்ங்கிறது பிராட்டியை குறிக்கும். எம்பெருமானுக்கு இந்த எண்ணம் ஏன் ஏற்படுகிறது
அதாவது எந்த எண்ணம்? பிரளயமெல்லாம் ஆகிவிட்டது, தனக்குள் எல்லாம் அடங்கிவிட்டது, பார் கலந்த வல் வயிற்றானாக அவன் ஆகிவிட்டான், அப்படியே இருந்து விடலாம் அப்படின்னு அவனுக்கு தோன்றதில்லை. அவனுக்கு ஒருத்தர் ஊக்குவிக்கிறா, இல்ல சிருஷ்டி செய்ய வேண்டும் அப்படிங்கிறா. அது யாரு? அதுதான் மின்னலாகிற பிராட்டி. அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலாக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி விஷசீலநாத கருணேத்வம். கருணை அப்படிங்கிற பிராட்டி அவ்விடத்துல இருக்கிறதுனால சிருஷ்டியை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையை எம்பெருமானுக்கு ஏற்படுத்துகிறாள். ஆசை என்பதுதான் ஈஹா. அந்த ஆசை என்னவாக இருக்க வேண்டும்? ஸ்வார்த்தேகா, தன்னுடைய சேர்ந்த அடியவர்கள் எல்லோரும், இந்த ஜீவர்கள் எல்லோரும் தன்னிடத்தில் வந்து ஆசிரித்து மோட்சம் பெற வேண்டும். அதற்கு உலகம் இருக்க வேண்டும், சிருஷ்டி நடக்க வேண்டும். அதனால் இந்த ஆசையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிராட்டி தூண்ட எம்பெருமான் பத்மநாபனாக விளங்கி தன்னுடைய நாபி தாமரையை விகசித்து சிருஷ்டியை ஏற்படுத்துகிறான். அப்படிங்கிற விஷயங்களை பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் என்கிற ஆச்சரியமான தொடரிலே வைத்திருக்கிறாள் ஆண்டாள். அதாவது இந்த இடத்துல பாசுரத்துல மழைய பத்தி தான் வர்ணனை. பர்ஜன்ய தேவதைக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள் எப்படி எல்லாம் மழை பொழிய வேண்டும்னு. அப்போ ஆழி போல மின்னிண்டு மழை பொழிய வேண்டும்னு சொல்றான். சக்கரத்தை மாதிரி மின்னல் அடிச்சுண்டு மழை வரணும் அப்படிங்கிறது பொதுவான அர்த்தம். ஆனா அந்த ஆழி போல் மின்னிங்கிற இடத்துல பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டாள் இத்தனை விஷயத்த தன்னுடைய திருவுள்ளத்துல வச்சுண்டு வியாக்கியாத்தாக்கள் எல்லாம் அதை வெளியிலே வந்து சொல்லும்படியாக, பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் அனுபவிக்கும்படியாக வைத்திருக்கிறார். பத்மநாபனுடைய நாபியிலே ஒரு பத்மம் இருக்கிறது, அது கால பத்மம். அவன் திருக்கரத்திலே ஒரு சக்கரம் இருக்கிறது, காலச்சக்கரம். இந்த காலத்தை கொண்டே அவன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்கிறான். சம்ஹாரம் முடிந்த பிறகு சிருஷ்டி ஏற்பட மின்னல் போல இருக்கக்கூடிய பிராட்டி காரணமாக இருக்கிறாள். இத்தனை விஷயங்கள் வருது. அந்த பிராட்டி காரணமா இருக்கிறதுனால இந்த பத்மநாபன் எம்பெருமானுக்கு ஸ்வார்த்தேகா அப்படிங்கிற திருநாமம் வருது. அந்த குணம் அவனுக்கு ஏற்படுறது, அந்த ஆசை அவனுக்கு வருது. எல்லாரையும் உய்விக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை பத்மநாபனுக்கு தோன்றுகிறது. இத்தனை விஷயத்த ஒரே தொடர்ல அடக்கி வச்சிருக்கா ஆண்டாள். அதனாலதான் திருப்பாவையானது வேதமனைத்துக்கும் வித்து, பல கருத்துக்களுக்கு வித்தாக அமைகிறது. இந்த பத்மநாபன் பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, பஞ்சாயுதம் பத்மநாபம் பிரணமாம் யர்க்கரோச்சிஷம் அப்படிங்கிறார். சூரியனை போல இவனுடைய வர்ணம். இவனுடைய திருக்கரத்துல பஞ்சாயுதங்களும் இருக்கான். 5 ஆயுதங்களையும் தரிச்சுட்டு இருக்கான் பத்மநாபன் எம்பெருமான். இது வரைக்கும் நம்ம பார்த்த எம்பெருமான்கள் எல்லாருமே ஒரு விதமான ஆயுதத்தை தான் 4 கரங்களிலேயும் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் பத்மநாபனுக்கு மட்டும் 5 ஆயுதங்களும் உண்டு. அதை காண்பிக்கும் ரீதியிலேதான் ஆண்டாள் பாசுரம் பாடும் பொழுது பத்மநாபனுக்கு பாடின 2 பாசுரங்கள்ல சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் பாடியிருக்கான். இந்த சங்கு சக்கரம் ரெண்டும் ரெப்ரசன்டேட்டிவ் 5 ஆயுதங்களுக்கும். முதல் திருப்பாவை பாசுரத்துல பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழின்னு சக்கரத்தை பாடிவிட்டா. அதே மாதிரி நாச்சியார் திருமொழி பாசுரத்துல பாஞ்சஜன்யத்தை பத்மநாபனோடு அப்படின்னு சங்கத்தை பாடிவிட்டா. இதுக்கு மேல கடைசி திருநாமம் தாமோதர திருநாமம். தாமோதரன் என்றால் என்ன? மிகவும் சுவாரஸ்யமான சுலபமான அர்த்தம். உதரே தாமானி அஸ்யைதி. எவனுடைய உதரத்துல, எவனுடைய திருவயிற்றுல தாமமாகிற கயிறு இருக்கிறதோ. இந்த கயிறு அப்படிங்கிறது யசோதை கட்டின கயிறுன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். தாமானி லோக நாமானி பாந்தி யஸ்யோதராந்தரே தே தாமோதர தேவா அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதாவது உலகங்கள் எல்லாம் பாசங்களை போல் இருக்கிறதாம், கயிறை போல் இருக்கிறதாம். அதை வயத்தை சுத்தி கட்டின் இருக்கான் இந்த பெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம். தாமோதர திருநாமத்துக்கான குணம் என்ன அப்படின்னு கேட்டா, பந்தமோக்தா அப்படிங்கிறார். பந்தமோக்தா என்றால் எவன் ஒருவன் இந்த சம்சாரத்திலிருந்து, சம்சார பந்தத்திலிருந்து முக்தி அளிப்பானோ அவன். தாமோதர லீலையாகிற விருத்தாந்தத்தை கேட்டாலேயே இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்திலே மிகவும் அழகாக சாதிக்கிறார். பந்தம் ததா பாவயதாம் முகுந்தம் அயத்ன விச்சேத நிகர்ம பந்தே அப்படிங்கிறார். இந்த முகுந்தனுடைய தாமோதர லீலையை நாம் கேட்டோமானால் நமக்கு நிச்சயம் முக்தி உண்டு இந்த பந்தனத்திலிருந்து அப்படின்னு பாடுகிறார். இந்த பந்தமோக்தாவான தாமோதரனை பத்தி ஆண்டாள் 2 பாசுரங்கள் பாடி இருக்கிறாள். திருப்பாவையின் 5ஆம் பாசுரம் மற்றும் நாச்சியார் திருமொழியின் 7ஆம் தசகம் 4ஆம் பாசுரம்.
திருப்பாவை பாசுரம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. நாச்சியார் திருமொழி பாசுரம் சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் என்பது. இந்த பெருமான் எப்படி இருக்கான்? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனா இருக்கான். பந்தமோக்தா அப்படியே நேரடி அர்த்தத்தை பாடிவிட்டா ஆண்டாள். தாய்க்கு, யசோதையாகிற தாய்க்கு ஒரு குடல் விளக்கம் ஏற்பட்டது. இவனை கட்ட முடியல அப்படிங்கறத எல்லோரும் பார்த்துட்டு இருக்காளாம். கட்ட முடியலே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிறச்சே கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாக ஆகி அந்த தாயினுடைய குடல் விளக்கத்தை போக்கினான். அதுக்கு முன்னாடியே தேவகி தாயோடைய குடல் விளக்கத்தை போக்கிவிட்டான், தன்னுடைய சங்க சக்கரத்தை மறைச்சிண்டு சிறைச்சாலையிலே. இப்படி தாய்மார்களுக்கெல்லாம் பயத்திலிருந்து, பயமாகிற பந்தத்திலிருந்து மோட்சம் கொடுத்தான் என்று பாடிய ஆண்டாள் அதே பாசுரத்தினுடைய கடைசியில என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீனில் தூசாகும் செப்பு, திருநாமத்தை செப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம் தான் அதுவும். நாச்சியார் காட்டிய நாமங்கள். அதனால அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்மளுடைய சஞ்சித பாப்பங்களை எல்லாம் போக்கி பிராரப்தங்களுக்கெல்லாம் உரிய பலனை கொடுத்து உரிய காலத்திலே மோட்சத்தையும் அளிப்பான் என்பதை சாதித்துள்ளார். இந்த எம்பெருமான் தாமோதரன் எப்படி இருக்கான், தோற்றம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், தாமோதரம் சதுஷ்பாஷம் இந்திரகோப நிபம்பஜே அப்படிங்கிறார். இந்திரகோப மணியை போல், ரத்னத்தை போல் அவனுடைய நிறம். அவனுடைய திருக்கரங்களிலே பாசம் உள்ளது. பாசம் என்றால் கயிறு என்றே பொருள். கயிறை உடையவன், தாமத்தை உடையவன் தாமோதரன். அதனால கையிலையும் பாசத்தை வச்சுட்டு இருக்கான். உதரத்துல மட்டும் போராதுன்னு திருக்கரத்திலையும் பாசத்தை வச்சுட்டு இருக்கான். அந்த பாசத்தினால என்ன பண்றான்னு கேட்டா, இதே பந்தமோக்தா, இதே குடல் விளக்கம் செய்த தாமோதரன், அதுவும் அந்த சொல்லிலேயே கிடைத்து விடுகிறது. இப்போ ஒரு சம்மரி பார்க்கலாம். எந்த திருநாமத்தை எந்த பாசுரத்தின் மூலம் எந்த குணத்தை காண்பித்து கொடுத்தாள் ஆண்டாள் அப்படிங்கிறது. கேசவ திருநாமத்திலே ஸ்வாங்கிரிசத் பக்திதாயி அப்படின்னு தன்னுடைய திருவடியிலே பக்தி அளிக்கக்கூடிய குணத்தை மங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிற பாசுரத்தின் மூலம் காண்பித்துக் கொடுத்தாள். நாராயண திருநாமத்திலே சர்வநாதகா என்கிற குணத்தை, எல்லோருக்கும் நாதன் அப்படிங்கிற குணத்தை நம்மை உடையவன் நாராயணன் நம்பி அப்படிங்கிற பாசுரத்திலே காண்பித்துக் கொடுத்தாள். மாதவன் அப்படிங்கிற திருநாமத்திலே திரிபுவன ஜனனி வல்லபகா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை மண்ணு பெரும்புகழ் மாதவன் அப்படிங்கறதிலே காண்பித்துக் கொடுத்தாள். கோவிந்த திருநாமத்திலே ஸ்வஸ்ருதார்த்தி அப்படிங்கிற அர்த்தத்தை, அதாவது தன்னை சேர்ந்தவர்கள் அர்த்திப்பதை பூர்த்தி செய்து வைப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படிங்கிற பாசுரத்திலே காண்பித்துக் கொடுத்தாள். விஷ்ணு அப்படிங்கிற திருநாமத்தை விஸ்வவியாப்தாதி தீப்தகா அப்படிங்கிற அர்த்தத்தை சேர்த்து எப்படி தனக்கு விஸ்வமாய் எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்களுடைய திருவுள்ளத்திலே அவன் குடியிருப்பான் அப்படிங்கறதை விட்டு சித்தன் கோதை அப்படிங்கறத்தின் மூலம் காண்பித்துக் கொடுத்தாள். மதுசூதன திருநாமத்திலே விமத நிரசனன் அப்படிங்கிற குணத்தை காண்பித்துக் கொடுத்தாள். அதாவது சத்ருக்களை நிரசனம் செய்யக்கூடியவன். அதை மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற அப்படிங்கிற சப்தங்களிலே காண்பித்துக் கொடுத்தாள். அடுத்தது திரிவிக்ரம திருநாமம் ஸ்வங்கிரிசத் பக்திதாயி அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்தது. தன்னுடைய திருவடியிலே பக்தியை ஏற்படுத்தி கொடுப்பான், இவன் உபகாரகன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பாவையில அர்த்தமாகவும் நாச்சியார் திருமொழியிலே தேசமுன் நலந்தவன் திருவிக்கிரமன் அப்படிங்கிற பதத்தாலேயும் காண்பித்துக் கொடுத்தாள். வாமனன் அப்படிங்கிற திருநாமத்தால் விஸ்வாப்தியை வாமனாங்கஹா அப்படிங்கிற அர்த்தத்தை, அதாவது மிகவும் அழகான தோற்றத்தை கொண்டு எல்லாரையும் காப்பாத்துவானே, மகாபலி இடத்திலேயே கையை நீட்டி யாச்சித்தானே, அந்த கையை கொண்டு என்னை கைப்பிடிக்க கூடாதா என்பதை வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் அப்படிங்கிற இடத்திலே காண்பித்துக் கொடுத்தாள். இந்த இடத்துல மிகவும் சுவாரஸ்யம் ஒண்ணு கவனிக்கணும். இந்த மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன் இந்த 3 திருநாமங்களிலேயும் கைப்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு காமனாலிட்டி இருக்கு. மதுசூதனன் திருநாமத்தை சொல்லும் பொழுது மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்றான்னு பாடினா, திரிவிக்ரமனை பத்தி பாடும் பொழுது தேசமுன் நலந்தவன் திருவிக்கிரமன் திரு கைகளால் என்னை தீண்டும் வண்டம்னு பாடினா, வாமனனை பத்தி பாடும் பொழுது வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்தன் கைப்பற்றின்னு பாடினான். அதனால எல்லா இடத்திலையும் கைப்பிடிக்கிறத பத்தி இந்த 3 திருநாமங்கள்ல வருது.
அதுக்கு மேல ஸ்ரீதரன் அப்படிங்கிற திருநாமத்தினால் ஸ்வவிபவ ரசதா, தனக்கு உள்கலந்து பிராட்டிமார்கள் எப்படி ரசிப்பார்களோ அந்த மாதிரி ரசனையை கொடுப்பான் அப்படிங்கறத பைங்கிளி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதோர் அப்படிங்கிற தொடரின் மூலம் காண்பித்துக் கொடுத்தாள். அடுத்தது ரிஷிகேஷன் அப்படிங்கிற திருநாமத்திலே ஸ்வந்த நிர்வாக யோக்யா, எல்லா ரிஷிகங்களையும் எல்லா இந்திரியங்களையும் அடக்கி அவனிடத்திலேயே ஆட்படுத்துவான் அப்படிங்கறதை எத்திசையும் அமரர் பணிந்தேத்தும் இருடி கேசன் வலி செய்ய அப்படிங்கிற தொடரிலே காண்பித்தான். அடுத்தது பத்மநாப திருநாமத்தினால் ஸ்வார்த்தேகா அப்படிங்கிற விஷயத்தை எம்பெருமானுக்கு சிருஷ்டி செய்யும் ஆசையை உண்டுபடுத்துவாள் பிராட்டி. அதனால் அவன் நாபியிலே பத்மத்தை தரித்துக் கொண்டுள்ளான் அப்படிங்கறத பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி அப்படிங்கறதால் காண்பித்தான். கடைசியில தாமோதர திருநாமத்தினால் பந்தமோக்தா, அவன் முக்தி அளிக்க கூடியவன் சம்சார பந்தத்திலிருந்து என்பதை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கறதுனால் காண்பித்துக் கொடுத்தாள். இது நாச்சியார் நமக்கு காட்டிய துவாதச நாமங்கள் தான். இதை தவிர பல நாமங்களை பலவிதமாக அனுபவித்துள்ளாள் நாச்சியார். இப்பொழுது அவகாசத்தை குறித்து இந்த துவாதச திருநாமத்துடன் இன்றைய தினம் பூர்த்தி செய்து கொள்வோம். நாச்சியார் காட்டிய நாமங்களை எல்லாம் அந்த குணங்களோட அந்த தோற்றங்களோட நினைத்து கொண்டு நாமும் உத்தமன் பேர் பாடி வீழ்ந்து போவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.